அன்பான பக்தர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று நாம ஒரு அதிசயமான ஒரு நாளை எதிர்கொள்ளப் போகிறோம். மாசி மாதம் ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம். இந்த மூன்றும் சேரும் பொழுது உருவாகக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு சாதாரணமான ஒரு பிரதோஷமாக இந்த ஒரு நாளானது இருக்காது. இன்றைய நாளை பற்றி காஞ்சி மகான் மகா பெரியவா தாமே பக்தர்களிடம் சொன்ன ஒரு ரகசியமான ஒரு முறைகளை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமைக்கும் காணப்போகிறோம். மகா பெரியவா ஒரு நாளில் ஒரு பக்தரிடம் மிக முக்கியமான ஒரு வார்த்தையை சொன்னார். ஞாயிற்றுக்கிழமையிலான பிரதோஷம் என்பது சிவபெருமனின் குரல் கேட்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அவர் மேலும் சொன்னபோது, இன்றைய ஒரு நாளில் சாதாரண ஜபங்கள் கூட பல மடங்கு அளவுக்கு பலனை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குமாம். சிவபெருமான் இன்று நமக்கு ருண நிவர்த்தி, அதாவது கடன்களை நீக்கக்கூடிய ஒரு அதிபதியாக இருப்பார். பிரதோஷ நேரத்தில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு மந்திரங்களும் ஒவ்வொரு மனிதரின் 6 மாத வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரமாக இருக்கும். எனவே நீங்க சொல்ல போகின்ற இந்த ஒரு நாளோட ஒரு மந்திரம் உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றிவிடும். இந்த பிரதோஷம் என்ன, இதனுடைய சக்தி ஏன் இவ்வளவு அதிகமா இருக்குன்னு தெரியுமா? பிரதோஷம் என்பது சிவபெருமான் நடனமாடக்கூடிய ஒரு நேரம். அனைத்து தேவதைகளும் அமைதியாக நிற்கக்கூடிய நேரம். மனிதன் வாழ்க்கையில் செய்த பாவங்களை கரைக்கக்கூடிய நேரம். ராகு கேது கொடுக்கக்கூடிய கஷ்டங்களை இந்த ஒரு நேரத்தில் அசைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். மகா பிரிவா ஒரே ஒரு சொல்வார். பிரதோஷம் என்பது கை நீட்டினால் கிடைக்கக்கூடிய ஒரு கருணையான ஒரு நாளாக இருக்குமாம். இன்று நம்ம மாலை நேரத்தில் எப்படி இன்று காஞ்சி மகான் மகா பெரியவா கூறிய வகையில் இந்த ஒரு நாளை நம்ம கொண்டாட வேண்டும் அப்படின்னா, பெரியவா கூறிய 5 விதமான விதிமுறைகள் முதலில் இருக்கு. சூரியன் மறையக்கூடிய நேரத்திலிருந்து தொடங்க வேண்டும். அந்த ஒரு நொடிகளில் சிவபெருமான் தரிசனம் அளிக்கக்கூடிய சக்தியானது அதிகமாக இருக்கும். மந்திரம் சொல்வதற்கு முன்பு ஒரு துளி நீரை வைத்து சிவனிடம் நாம் சொல்ல வேண்டும். என் மனதில் உள்ள எல்லா குறைகளையும் நீயே கலவு பரமசிவா என்று இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லி பாருங்கள். உங்களுடைய தலையெழுத்து முழுமையாக மாறிவிடும். வீட்டிலோ கோவிலிலோ எங்கு இருந்தாலும் பரவாயில்லை. பெரியவா அவர்கள் சொல்வது போல கோவிலுக்கு செல்ல முடியாதவர்களும் சிவன் அருகிலேயே இருப்பதாக நினைத்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் கூறலாம். தீபத்தின் முக்கியமான ரகசியங்கள். ஒரே ஒரு எள்ளெண்ணெய் தீபம் அல்லது நெய் தீபம் இந்த ஒரு நாளானது சிவனுக்கு நம்ம ஏற்ற வேண்டும். இது சிவனின் ஆசீர்வாதத்தை நமக்கு ஏற்படுத்துமாம். மந்திரம் சொல்லும் பொழுது தலையை குனிந்து கண்களை மூட வேண்டும். இதுதான் நம்ம சிவனை வழிபடுவதற்கான ஒரு முறையாக இருக்குமாம். எனவே இப்படி நீங்கள் சிவனை வழிபடுங்கள், அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். யாருக்கும் தெரியாத பெரியவா அவர்கள் சொன்ன ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரம் ஒரு ரகசியமான மந்திரம். எனவே இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லும் பொழுது, பிரதோஷ நேரத்தில் சொல்லும் பொழுது 16 மடங்கு இதனுடைய சக்தி அதிகமாகவே வெளிப்படும். நம்ம சொல்ல போகின்ற இந்த ஒரு மந்திரம் ஆசைகளில் அசாத்தியம் என்று நினைத்த விஷயங்களை கூட சாத்தியமாக மாற்றக்கூடிய ஒரு மந்திரமாக இருக்கும். இந்த ஒரு மந்திரத்தை சொல்லும் பொழுது செய்ய வேண்டிய ஒரு அதிசய செயல். மந்திரம் சொல்லும் பொழுது 2 கைகளையும் இதயத்தின் மேல் வைத்துக்கொண்டு சிவபெருமான் நேரடியாக உங்களுடைய உயிரில் நுழைகிறார் என்று நினைத்துக்கொண்டு நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை கூற வேண்டும். மந்திரம் சொல்லும் ஒவ்வொரு மூச்சும் உங்களுடைய பாவத்தை எரிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் இந்த ஒரு மந்திரத்தை சுவாசத்தை கவனித்து மெதுவாக நீங்கள் சொல்ல வேண்டும். மந்திரம் சொல்லும் பொழுது இன்னும் சில நபர்களுக்கு கீழே விழுவது போல ஒரு உணர்வானது ஏற்படும். பல பக்தர்களிடம் பெரியவா கூறியது, உங்களுடைய உடம்பு லேசாகக்கூடிய ஒரு உணர்வானது ஏற்படும். கண்களானது கலங்கும். உள்ளே ஒரு குளிர்ச்சியானது பாயும். பெரிய அமைதி உங்களை தேடி வரும். இது அனைத்தும் சிவபெருமானின் கருணை உங்களுடைய உடலில் பாயக்கூடிய ஒரு அறிகுறிகளாக இருக்கும் என்று காஞ்சி மகான் கூறியிருக்கிறார். எனவே இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் இந்த ஒரு நாளில் கூறி பாருங்கள், அவ்வளவு நன்மைகளானது நடக்கும். இது பிரதோஷ நாளில் கூற வேண்டிய ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஆனால் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் பிரதோஷ நாளில் கூறி பாருங்கள், இதனுடைய சக்தி உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ஓம் நம சிவாய நமோ நமக. ஓம் நம சிவாய நமோ நமக. இதுதான் இந்த ஒரு மந்திரம். எனவே இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் இந்த ஒரு நாளில் நீங்கள் கூறி பாருங்கள், அவ்வளவு நன்மைகள் உங்களை வந்து சேரும். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் பக்தர்களை அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று நாம ஒரு அதிசயமான ஒரு நாளை எதிர்கொள்ளப் போகிறோம். மாசி மாதம் ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம். இந்த மூன்றும் சேரும் பொழுது உருவாகக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு சாதாரணமான ஒரு பிரதோஷமாக இந்த ஒரு நாளானது இருக்காது. இன்றைய நாளை பற்றி காஞ்சி மகான் மகா பெரியவா தாமே பக்தர்களிடம் சொன்ன ஒரு ரகசியமான ஒரு முறைகளை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமைக்கும் காணப்போகிறோம். மகா பெரியவா ஒரு நாளில் ஒரு பக்தரிடம் மிக முக்கியமான ஒரு வார்த்தையை சொன்னார். ஞாயிற்றுக்கிழமையிலான பிரதோஷம் என்பது சிவபெருமனின் குரல் கேட்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அவர் மேலும் சொன்னபோது, இன்றைய ஒரு நாளில் சாதாரண ஜபங்கள் கூட பல மடங்கு அளவுக்கு பலனை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குமாம். சிவபெருமான் இன்று நமக்கு
ருண நிவர்த்தி, அதாவது கடன்களை நீக்கக்கூடிய ஒரு அதிபதியாக இருப்பார். பிரதோஷ நேரத்தில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு மந்திரங்களும் ஒவ்வொரு மனிதரின் 6 மாத வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரமாக இருக்கும். எனவே நீங்க சொல்ல போகின்ற இந்த ஒரு நாளோட ஒரு மந்திரம் உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றிவிடும். இந்த பிரதோஷம் என்ன, இதனுடைய சக்தி ஏன் இவ்வளவு அதிகமா இருக்குன்னு தெரியுமா? பிரதோஷம் என்பது சிவபெருமான் நடனமாடக்கூடிய ஒரு நேரம். அனைத்து தேவதைகளும் அமைதியாக நிற்கக்கூடிய நேரம். மனிதன் வாழ்க்கையில் செய்த பாவங்களை கரைக்கக்கூடிய நேரம். ராகு கேது கொடுக்கக்கூடிய கஷ்டங்களை இந்த ஒரு நேரத்தில் அசைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். மகாபிரிவா ஒரே ஒரு சொல் சொல்வார். பிரதோஷம் என்பது கை நீட்டினால் கிடைக்கக்கூடிய ஒரு கருணையான ஒரு நாளாக இருக்குமாம். இன்று நம்ம மாலை நேரத்தில் எப்படி இன்று காஞ்சி மகான் மகாபிரியவா கூறிய வகையில் இந்த ஒரு நாளை நம்ம கொண்டாட வேண்டும் அப்படின்னா, பெரியவா கூறிய 5 விதமான விதிமுறைகள் முதலில் இருக்கு. சூரியன் மறையக்கூடிய நேரத்திலிருந்து தொடங்க வேண்டும். அந்த ஒரு நொடிகளில் சிவபெருமான் தரிசனம் அளிக்கக்கூடிய சக்தியானது அதிகமாக இருக்கும். மந்திரம் சொல்வதற்கு முன்பு ஒரு துளி நீரை வைத்து சிவனிடம் நாம் சொல்ல வேண்டும். என் மனதில் உள்ள எல்லா குறைகளையும் நீயே களவு பரமசிவா என்று இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லி பாருங்கள். உங்களுடைய தலையெழுத்து முழுமையாக மாறிவிடும். வீட்டிலோ கோவிலிலோ எங்கு இருந்தாலும் பரவாயில்லை. பெரியவா அவர்கள் சொல்வது போல கோவிலுக்கு செல்ல முடியாதவர்களும் சிவன் அருகிலேயே இருப்பதாக நினைத்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் கூறலாம். தீபத்தின் முக்கியமான ரகசியங்கள். ஒரே ஒரு எள்ளெண்ணெய் தீபம் அல்லது நெய் தீபம் இந்த ஒரு நாளானது சிவனுக்கு நம்ம ஏற்ற வேண்டும். இது சிவனின் ஆசீர்வாதத்தை நமக்கு ஏற்படுத்துமாம். மந்திரம் சொல்லும் பொழுது தலையை குனிந்து கண்களை மூட வேண்டும். இதுதான் நம்ம சிவனை வழிபடுவதற்கான ஒரு முறையாக இருக்குமாம். எனவே இப்படி நீங்கள் சிவனை வழிபடுங்கள், அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். யாருக்கும் தெரியாத பெரியவா அவர்கள் சொன்ன ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரம் ஒரு ரகசியமான மந்திரம். எனவே இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லும் பொழுது, பிரதோஷ நேரத்தில் சொல்லும் பொழுது 16 மடங்கு இதனுடைய சக்தி அதிகமாகவே வெளிப்படும். நம்ம சொல்ல போகின்ற இந்த ஒரு மந்திரம் ஆசைகளில் அசாத்தியம் என்று நினைத்த விஷயங்களை கூட சாத்தியமாக மாற்றக்கூடிய ஒரு மந்திரமாக இருக்கும். இந்த ஒரு மந்திரத்தை சொல்லும் பொழுது செய்ய வேண்டிய ஒரு அதிசய செயல். மந்திரம் சொல்லும் பொழுது 2 கைகளையும் இதயத்தின் மேல் வைத்துக்கொண்டு சிவபெருமான் நேரடியாக உங்களுடைய உயிரில் நுழைகிறார் என்று நினைத்துக்கொண்டு நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை கூற வேண்டும். மந்திரம் சொல்லும் ஒவ்வொரு மூச்சும் உங்களுடைய பாவத்தை எரிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் இந்த ஒரு மந்திரத்தை சுவாசத்தை கவனித்து மெதுவாக நீங்கள் சொல்ல வேண்டும். மந்திரம் சொல்லும் பொழுது இன்னும் சில நபர்களுக்கு கீழே விழுவது போல ஒரு உணர்வானது ஏற்படும். பல பக்தர்களிடம் பெரியவா கூறியது, உங்களுடைய உடம்பு லேசாகக்கூடிய ஒரு உணர்வானது ஏற்படும். கண்களானது கலங்கும். உள்ளே ஒரு குளிர்ச்சியானது பாயும். பெரிய அமைதி உங்களை தேடி வரும். இது அனைத்தும் சிவபெருமானின் கருணை உங்களுடைய உடலில் பாயக்கூடிய ஒரு அறிகுறிகளாக இருக்கும் என்று காஞ்சி மகான் கூறியிருக்கிறார். எனவே இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் இந்த ஒரு நாளில் கூறி பாருங்கள், அவ்வளவு நன்மைகளானது நடக்கும். இது பிரதோஷ நாளில் கூற வேண்டிய ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஆனால் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் பிரதோஷ நாளில் கூறி பாருங்கள், இதனுடைய சக்தி உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ஓம் நம சிவாய நமோ நமக. ஓம் நம சிவாய நமோ நமக. இதுதான் இந்த ஒரு மந்திரம். எனவே இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் இந்த ஒரு நாளில் நீங்கள் கூறி பாருங்கள், அவ்வளவு நன்மைகள் உங்களை வந்து சேரும். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள், பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.